என் லைஃப்பில் நான் கடந்து வந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரிப்பேர்டெல்லாம் வரல. என் மனசில் அப்படியே தோணுதை ஆன் டைமில் உங்ககிட்ட நான் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு ஜெயரஸ் அலைட் அண்ட் நான் உங்கள் ஜெயரஸ். இந்த சம்பவம் நடந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அருகே ஒரு அம்மா, வயசான அம்மா, ஒரு 70லேருந்து 75 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு நடக்க முடியல. அவங்க ஒரு ஓரத்தில், ஒரு சாக்கடை ஓரத்தில் அவங்க உட்காந்துருந்தாங்க. நான் மார்க்கெட்டிங்க்கு அந்த ஊருக்கு போயிருந்தேன். நான் வாரம் வாரம் அந்த ஊருக்கு மார்க்கெட்டிங் போவேன். அது வரைக்கும் அந்த அம்மாவை நான் கவனித்தது கிடையாது. அன்னைக்கு நான் கவனித்தேன். அந்த அம்மாவை நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க பசியில் வாடிட்டு இருந்தது எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே சோர்ந்து போய் அந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் போய் நான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் கையில் இருந்த ஒரு 50 ரூபா நோட் எடுத்து அந்த அம்மாட்ட, அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு எனக்கு சொல்லிச்சு. சரி, ஏதோ ஒன்று திருப்தியான விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் 50 ரூபாயை கொடுத்தேன். ஆனால் அந்த அம்மா என்னை பார்த்து ஒரு சிரிப்போட, இல்லை தம்பி, எனக்கு இந்த 50 ரூபா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா 50 ரூபா கொடுக்குறோம், எல்லோரும் 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி கொடுப்பாங்க, சிலர் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம 50 ரூபா கொடுத்ததுக்கப்புறமும் இந்த அம்மா வேணான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த அம்மாவை பார்த்து, ஏம்மா 50 ரூபா வேணாம்மா, 50 ரூபா பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இந்த 50 ரூபாயை வச்சு நான் என்ன தம்பி செஞ்சுருவேன்? என்னால் நடந்து போய் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட முடியுமா? என் காலை பாருங்க, என்னால் நடக்க முடியாது தம்பி. ஏதாவது வாங்கி கொடுத்தா என்னால் சாப்பிட முடியும். என்னால் இந்த 50 ரூபாயை வச்சு எதுவுமே செய்ய முடியாது தம்பி. இந்த 50 ரூபா எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா, நம்ம 50 ரூபா கொடுக்குறோம், ஒருவேளை நம்ம கையில் இருந்த 50,000மோ 1,00,000 ரூபாயோ கூட அந்த அம்மா கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அந்த அம்மா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க போல். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தேவை அந்த நேரம், ஒருவேளை உணவு. அதையும் யாராவது அவங்க கையில் போய் கொடுத்தா அவங்க சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலையில் தான் அந்த அம்மா இருந்தாங்க. உடனே கண்களில் கண்ணீரோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு கண்ணீரோடு ஓடி போய் ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டு, வாழைப்பழம், தண்ணி கேனு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் கொடுத்து அந்த அம்மாவை சாப்பிட வச்சு தண்ணியையும் கொடுத்து அந்த அம்மா கண்ணீரோட, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்துல இருந்து கண்ணீரோட காருக்கு போய் உட்காந்துட்டேன். அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, எல்லா பேரையும் பணத்தால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பலர் பணத்தை தாண்டி அவங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் தான் அவங்களுக்கு பெருசு. நாம் பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் என்ன உணர்த்துச்சு. உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் கிடச்சிச்சு அப்படின்னா, எனக்கும் இது மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.